ஐஸ்வர்யம் டிஎம்டி பாட்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்ன நேயர்களே, ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோமா? மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறது. ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய பேசியிருக்கோம் பல விஷயங்களை பற்றி. பொதுவாகவே எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு துறையில் மட்டும் வல்லுநராக இருந்த காலம் போய் இப்போ பல துறை வல்லுநர்களாக உருவாகி வளர்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாததை ஒன்று நான் இப்போ புதுசாக ஒன்றும் சொல்லிட போகிறதில்ல. ஆனாலும் தெரிந்தது சில உண்மைகள் மறைந்திருக்குது நமக்குள்ளே. அந்த மறைந்திருக்கிற உண்மைகளை கொண்டு வந்து உங்கள் கண் முன்னால் நிறுத்துறதுக்கு தான் இப்போது ஐஸ்வர்யம் டிஎம்டி பார்ட்ஸ் அருமையாக உங்களிடத்தில் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா மனிதனுக்கு அவனுடைய கடவுள் தன்மையை வெளியிலே கொண்டு வந்து உலகத்தாரால் மதிக்கப்படுகிற மிகப்பெரிய பெருமிதத்தை தரக்கூடிய வல்லமையும் பெருமையும் சிறப்பும் எதற்கு உண்டுன்னு கேட்டிங்கன்னா அவன் கடைபிடிக்கிற ஒழுக்கத்துக்கு தான் இருக்குது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு மனிதனுடைய அத்தனை பண்புகளுக்கும் எது வித்தாக வேறாக இருக்குதுன்னா ஒழுக்கம்தான். ஒழுக்கமில்லாத வாழ்வு கெடும் என்று ஔவை பிராட்டியை நமக்கு சொல்லியிருக்கிற மிக அழகான செய்தி அது. நீங்கள் 1000 தான் திறமைகளும் 1000 பெருமைகளையும் பெற்றிருந்தாலும் அந்த ஒழுக்கம் என்ற ஒன்று தவறுமானால் உலகத்தாரால் பழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு மனுஷன் வந்துடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ராமாயணம் கதையெல்லாம் கேட்குறோம் பார்க்குறோம், மகாபாரத கதையை கேட்குறோம் பார்க்குறோம். நிறையா காலங்காலமாக அதில் வந்து நம்ம தொய்வடைகிறது கிடையாது. எத்தனை தடவை அதை கதையாக கேட்டாலும் அதை கதையாக பார்த்தாலும் நமக்கு அது ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரியே நமக்கு ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா? அதை கதையில் அந்த கதைக்குள்ளே இருக்கிற புதையலை நாம் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா இப்போ ராமபிரான் அப்படின்னும்போது அப்புறம் ஒழுக்கம்பா ஒழுக்கம், ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்ற வாழ்க்கையை தன்னிடத்திலே கடைபிடித்து ஒழுக்கத்தால் உயர்ந்தவர் அப்படின்ற ஒரு உண்மையை நாம் நினச்சி அவரை பாராட்டுறோம் பார்த்தீங்களா? ராவணனா அடடா ஒழுக்கம் தவறியதுனால அத்தனை தவ வலிமையும் இழந்தவன் அப்படின்ற ஒரு உண்மை நமக்கு தெரியுது பார்த்தீங்களா? அதனால்தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 200 ஆண்டு கால அடிமைத்தனத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய பாரத தேசத்துக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறது யார்? ஒற்றை மனிதர் தலைமையேற்று தான் 30 கோடி மக்களும் அவருக்கு பின்னாடி போனாங்க. அதுக்குள்ளே பிரிவு இருந்தது, மிதவாதம் இருந்தது, தீவிரவாதம் குரூப் இருந்தது, அது வேறு விஷயம். ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அதில் என்ன ஒரு அழகுன்னா அந்த ஒற்றை மனிதருக்கு பின்னால் நம்பிக்கையோடு 30 கோடி மக்கள் பயணம் பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த ஒற்றை மனிதர் உண்மையான மனிதராக இருந்தார். ஏன்னா ஒழுக்கம் என்பது எதில் இருக்குதுன்னாக்கா உண்மை பேசுவதில், நேர்மையாக நடப்பதில், நேரம் தவறாமைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா? அது கூட மிகப்பெரிய ஒழுக்கம். வேலை செய்கிறவங்களுக்கு, அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு, தொழிற்கூடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த நேரம் தவறாமை என்பது தான் முக்கியமான ஒழுக்கம். பல பேர் பாருங்கள், இப்போ சென்னையெல்லாம் பரபரப்பான ஒரு நகரங்களில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லேட்டாக வருவாங்க. அன்றைக்கு கூட ஒரு அம்மா லேட்டாக உள்ளே போகிறது, கம்பெனிக்குள்ளே போகுது, ஒரு மேனேஜர் கேட்குறாரு என்னம்மா லேட்டுன்னு. அந்த அம்மா பதற்றத்திலே சொல்கிறாங்க, சாரி சார் நான் போகும்போது சீக்கிரமாக போயிடுறேன்றாங்க. நான் வந்தது ஏன் லேட்டுன்றது தெரியாமல் போகும்போது சீக்கிரம் போயிட்டா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பதற்றத்தில் இருக்கிற மனிதனுக்கு காரணமே அந்த நேரத்தை கடைபிடிக்காது தான். இழந்த பணத்தை மறுபடியும் சம்பாதிக்கலாம், இழந்த செல்வத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிலம் புலம்லாம் கூட மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த படிப்பை கூட மறுபடியும் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் மனிதனால் பெற முடியாதுன்னா அந்த நேரம் தவறாமை என்பது கூட மிகப்பெரிய ஒழுக்கம். அது நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணுங்க. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையிலேருந்து வேலைக்கு போகிற அத்தனை பேருமே தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய உண்மைன்னு வச்சுங்க. ஒவ்வொரு மனிதனுடைய சிறு சிறு அசைவுகளிலும் அந்த ஒழுக்கம் ஊடுருவி கிடக்குது. பெரிய செய்தி, பெரிய நிகழ்வு அதெல்லாம் கிடையாதுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் தான் ஒழுக்கம். சின்ன ஏதாவது ஒரு பொய் சொல்லுனீங்கன்னாக்க அதை சரின்றதுக்கு இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால தான் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு பெரியவங்க நமக்கு வழி நடத்தி இருக்கிறாங்க. சின்ன விஷயந்தாங்க. அதனால தான் சத்திய சோதனையில் மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய லைஃப்பில் நடந்த அத்தனையுமே வெளிப்படையாக எழுதியிருக்கார். ஒரு மனிதன் வெளிப்படையாக இருப்பது மிகப்பெரிய அது தலை சிறந்த ஒழுக்கங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லுது. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முகமது பஷீர் அப்படின்ற மிகப்பெரிய எழுத்தாளர், கேரளாவில் வைக்கத்தில் வாழ்ந்து வந்த அந்த எழுத்தாளர் ஒரு பிரம்மாண்டமான படைப்பாளி. அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் மாலை நேரத்தில்
வாக்கிங் போகலான்னு புறப்பட்டார். கிட்டத்தட்ட அவர் அப்படியே எதையோ சிந்தனை பண்ணிக்கிட்டே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டார். வந்தவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது. பசி எடுக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, அது ஒரு ஜிப்பா போட்டிருக்கிறாரு, ஒரு வேட்டி கட்டியிருக்காரு. உள்ளே போனாரு, உட்காந்து சாப்பிட்டார். 2 இட்லி தான் சாப்பிட்டார். 2 இட்லி சாப்பிட்டு உடனே என்ன பண்ணாரு, பார்த்தா பர்ஸை காணோம். இவர் கல்லாப்பட்டியாண்ட வந்து நின்று பர்ஸு பாக்கெட்டை வைக்கிறாரு. அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துங்கிறவர் கேட்குறாரு, பர்ஸு காணாமல் போயிருக்குமே, இப்போ காசு இல்லை அவ்வளோதானே. இப்படி எத்தனை பேரை நாங்கள் பார்த்துருப்போம் தெரியுமா அந்த இடத்துல அப்படின்னு ஒரு முகதாட்சணம் இல்லாமலேயே படபடபடன்னு பேசிட்டார். அவர் யாருன்னு தெரியல அவருக்கு. அப்புறம் என்ன பண்ணார் அவர், ஐயா உண்மையிலேயே பர்ஸு காணாமல் போச்சு ஐயா, நான் தான் யோசிக்கிறேன்னாரு. நீ யோசிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் ஜிப்பாவை அவுத்து வை அப்படின்ட்டார். அவர் ஜிப்பாவையும் அவுத்துட்டார். என்ன நம்ம பண்ண தப்புக்கு இதையாவது வச்சுட்டு போவோம் அப்படின்னு. அவுத்த உடனே அந்த மனுஷன் கருணையே இல்லாமல், அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கூட இதை பற்றி கவலைப்படலை. கவனித்த மாதிரி கவனிக்கிறான், ஆனால் அவன் கவனிக்காத மாதிரி உட்காந்துங்கிறான். இத்தனைக்கு எவ்வளோ காசுன்றீங்க? அந்த ₹2 தாங்க. அந்த ₹2 கொடுக்கறதுக்கு பிரச்சனையாகிறதுனால அவர் அந்த ஜிப்பாவே அழுத்தி வச்சிட்டாரு. கருணையே இல்லாத அந்த மனுஷன் கல்லாப்பெட்டி. அதனால தான் அதுக்கு பேர் வச்சான் பாருங்க, அங்கே உட்காந்துங்கிறவனுக்கு கல்லாப்பெட்டின்னு பேர். அழகான பேர் அது. அப்போ அதில் உட்காந்துங்கிறவனுக்கும் கல்லாதவனாகிறான் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த வேஷ்யம் அவருன்றான். அந்த நேரத்தில் இவர் மனசு கொதித்து போய் அதில் அவர் என்னடா இந்த மாதிரி வார்த்தையை எல்லாரும் கேட்குறாங்க, ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நேரமாக அந்த வாசலில் ஒருத்தன் பிச்சை எடுக்கிற மாதிரி நின்றுங்கிறவன் இதை கேட்டுக்கிட்டே இருந்தவன், அழுக்கு சட்டையும் அழுக்கு வேஷ்டியும் கட்டியிருந்தவன் உள்ளே பரபரப்பாக ஓடி வந்து, இரு சாமி நீ அவுகாத, நான் தரேன் அந்த காசுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த ₹2 அவன் கொடுத்துட்டு இவரை கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு வந்து வெளியில் வந்து ஒரு குடிசைக்குள்ளே போனான். போயிட்டு உள்ளே வச்சுருந்த ஒரு 20 பர்ஸை கொண்டு வந்து மேலே போட்டான், டேபிள் மேலே போட்டுட்டு கேட்டான், சாமி உன் பர்ஸ் எது இதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்லாம். அவருடைய பர்ஸ் அதில் இருக்குதுங்க. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா, அந்த எழுத்தாளர், இவ்வளோ பெரிய கடுமையான சூழ்நிலையில் உள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்து உதவணுன்ற எண்ணம் வரல. ஆனால் இந்த மனிதன் ஒரு திருட்டு தொழிலை செஞ்சால் கூட நமக்கு உதவணும்னு நினச்சான் பார்த்தியா, இவன் மனசு படுற அளவுக்கு நான் என் பர்ஸு தான் இதுன்னு சொன்னேன்னா, ஐயோ இவர் பர்ஸை நாம தானே திருடி இவரை சிக்கலுக்கு ஆளாகிட்டோன்னு இவன் வருத்தப்படுவான்னு சொல்லி, இதில் எந்த பர்ஸும் எனது இல்லைப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ அவன் உள்ளுக்குள்ளே நினச்சான், அடாடா தான் பர்ஸ் இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் இல்லைன்னு சொல்லி உயர்ந்த எண்ணத்தோடு போகிறாரு பத்தியா, இனிமேல் இந்த மனிதனுக்கு நான் செய்யக்கூடிய நன்றி என்ன தெரியுமா, இனி வாழ்நாளில் நான் திருடவே மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அவன் மனமாற்றம் அடைகிறாங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம்தான் இன்னொரு மனிதனுடைய ஒழுக்கத்துக்கும் காரணமாக அமையும். அதைத்தான் நான் வாழ்க்கையில் சொல்கிறது எல்லாருமே. அப்பா ஒழுக்கமாக இருந்தால் தானே பிள்ளை ஒழுக்கமாக இருப்பான் இல்லையா? அப்போ ஒருவருக்கு ஒருவர் வழிகாட்டியாக விளங்கினால்தான் இந்த ஒழுக்கம் என்ற பண்பு உயர்ந்த நிலையில் ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தும். அந்த ஒழுக்கம்தான் உயிர் நாடி. அதனால்தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் வம்பப்படும்னார். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னா அது உடம்பு மட்டும் காரணம் இல்லைங்க, அவனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிரை பாதுகாக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் பலமானதாக இருக்கணும், நலமானதாக இருக்கணும். ஒரு டிவியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மது அருந்தது உடலுக்கும் உயிருக்கும் கேடுன்னு சின்னதாக எழுதியிருப்பான். ஆனால் விளம்பரத்தை பெருசாக போடுவான். இதை என்ன நான் கேட்குறேன், ஒரு பக்கம் விளம்பரமும் பண்ணுற, ஒரு பக்கம் அதை தீங்கையும் எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான், நெருக்கடியில் தான் மனுஷன் வாழறான். அப்போ நாம் என்ன பண்ணணும் தெரியுமா, எது நல்லதோ அதை எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நம்ம எல்லாமே கிராமத்துலேருந்து சுற்றுப்புறத்துலேருந்தெல்லாம் வர்றோம். இந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு கால்நடைன்னு சொல்கிறோம். நாமளும் காலால் நடக்கிறோம், ஆனால் கால்நடைன்னு நம்ம சொல்கிறதில்லை. அவைகள் கால்களால் மட்டும்தான் நடக்கும், மனுஷன் மட்டும்தான் மனசால் நடக்கிறவன்.
அந்த மனதால் நடக்கக்கூடிய அந்த மனிதன் தான் எது ஒழுக்கம்ன்றது தீர்மானிக்கணும் இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆடு கூட செடியை மேயுதில்ல. அந்த செடியில் எது விஷச்செடின்னு அதுக்கு தெரிஞ்சு அதை ஒதுக்கிட்டு தனக்கு எது சத்தான செடியோ அதை மட்டும்தான் சாப்பிடும் அந்த இலையை. ஆனால் ஒரு ஆட்டுக்கே விஷச்செடி எதுன்னு தெரிஞ்சு அதை விலக்குகிற குணம் இருக்கிறதுனா, மனிதனுக்கு இது விஷம்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்துகிறான் பார்த்தீங்களா? இதுதான் சிக்கலே வர்றது. அதனால் ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயர்வு தரும். ஒழுக்கம் என்பது தான் ஒரு மனிதனை உலகத்திலே உயர்த்துகின்ற வல்லமையையும் தரும். அதுதான் அஸ்திவாரமாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். அதனால் கடமையே கருத்தாக செய்யணும். கடமையை செய்கிற ஒரு பண்பு இருக்குது பாருங்கள், அது மிகப்பெரிய ஒழுக்கம். அதனால தான் இன்றைக்கி கர்ம வீரர் காமராஜர்னு பேசுகிறோம், பெருந்தலைவர் காமராஜர்னு பேசுகிறோம். யாராக இருந்தாலும் அவரவர்களுக்கு இருக்கிற கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்பது தான் ஒழுக்கத்தினுடைய மிகப்பெரிய அம்சம். நேர்மையாக இருப்பது, நேரம் தவறாமல் இருப்பது, உண்மையாக உழைப்பது, ஈடுபாட்டோடு உழைப்பது எல்லாமே ஒழுக்கத்தை சார்ந்த பிரிவுகள் தான். சச்சின் டெண்டுல்கர் உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு பேட்ஸ்மேன் என்றது உங்களுக்கு தெரியும். கிரிக்கெட் மாபெரும் வீரர் அவர். அந்த வீரரை போய் ஒரு விளம்பர கம்பெனிங்க, அதாவது ஒரு மதுபானம் தயாரிக்கிற கம்பெனி போய் கேட்டுக்கிட்டாங்க. ஃபியூ செகண்ட்ஸு, சில வினாடிகளே நீங்கள் எங்கள் மதுக்கு விளம்பரமாக நடிச்சிங்கன்னா பல கோடிகளை தரேன்னு சொன்னேன், கொட்டி கொடுக்குறோம்னா. அப்போ அவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிற இளைஞர்கள் உலகத்தில் பல கோடி பேர், சில கோடிகளுக்காக பல கோடி இளைஞர்களை வீணாக்க விரும்பவில்லை, ஒரு விளம்பரத்திற்கு கூட அதை நடிக்க மாட்டேன் என்று அதை மறுத்தார். பார்த்தீங்களா? அங்கே தான் அவருடைய ஒழுக்கம் உயர்ந்து நிற்கிறது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நல்ல எல்லா நிலைகளிலும் ஜெயிக்கணும்னா, சமூகம் நம்ம பார்த்து மதிக்கணும்னா, ஏன் கட்டின மனைவி, கட்டின புருஷன், பெத்த பிள்ளைங்க, கூட இருக்கிற உறவுங்க, பழகிற நண்பர்கள், வாழற ஊர், பார்க்குற உலகம், இது அத்தனையும் நம்மளை மதிக்கணும்னா அந்த ஒழுக்கம்தான். அதாவது நம்ம சேர்த்து வச்சுக்கிற கோடிக்கணக்கான பணத்தை விட ஒழுக்கம்தான் இந்த உயர்வை நமக்கு தரும் என்ற அழகான செய்தியை நம்ம இந்த நேரத்தில் உள்வாங்குவோம். அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிப்போம். நாம் கடைபிடித்து முன்னுதாரணமாக இருந்தால் தான் நாம் இன்னொருத்தருக்கு சொன்னாலும் அதை கேட்போம். நாம் ஏற்றுக்காமல் இன்னொருத்தருக்கு எடுத்து சொன்னால் மட்டும் போதாது. அதனால் ஒழுக்கம் ஒரு மனிதனை கடவுள் தன்மைக்கு உயர்த்தும். அது ராமாவதாரமே மிகப்பெரிய உதாரணம் இல்லையா? எந்த சூழ்நிலை இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன், அது அது பாருங்க, இன்னொருபடி மேலேயே போகிறாரு ராமர். எண்ணங்களால் கூட ஒழுக்கக்கேடு வரக்கூடாதான். என்னுடைய நினைவு கூட, என்னுடைய எண்ணம் கூட இன்னொருவரை வீழ்த்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஒருவரை வாழ வைப்பதற்கு நான் முயற்சிக்க வேண்டும் என்கிற ஒரு படிப்பினையான ஒரு எண்ணம் எனக்கு இருந்தால் எண்ணங்களாலும் ஒரு மனிதன் உயர்ந்தவனாகிறான். அதனால் எண்ணங்களை சரியாக்குவோம், மனதை தூய்மையாக்குவோம், ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். அது கடைபிடிக்க வேண்டியது அந்த ஒழுக்கம்தான். அதனால்தான் மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, அதை சொல்லுவாங்க, அதாவது நம்முடைய குடும்பப்பற்று, நிர்வாகப்பற்று. எங்கே வேலை செய்கிறோமோ அது நமக்கு கோயிலாக இருக்கும். வாழ்க்கையில் ஒழுக்கத்தை நாம் முதல்ல கடைபிடிப்போம், மற்றவங்களுக்கு கற்றுத்தருவோம். நன்றி, வணக்கம்.